ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஷார்ட் ஃபன்ட்லி. இப்போ நம்ம ஒரு சர்ப்ரைஸோட இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இப்போ சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், ஷார்ட் ஃபன்லியோட சேனலை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஷார்ட் ஃபன்லி ஒரு ஓடிடியும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி சர்ப்ரைஸ் என்னென்னா, நமக்கு ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஸோ ஷார்ட் ஃபன்லியில் நீங்கள் 49 rupees கொடுத்து 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா இன்னொரு மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது ஆடி ஆஃபர், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம distribution.shortfundly.com பற்றி சார்கிட்ட பேச போகிறோம். அதுக்கான ஒவ்வொரு கொஷினாக இப்போ நான் கேட்குறேன், சார் ஆன்சர் பண்ணுவாங்க. ஹாய் சார். ஹாய். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, distribution.shortfundly.com க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன சார்? ஸோ இந்த distribution.shortfundly.comங்கிறது என்ன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, ஓடிடியில் கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஹப். ஸோ இதுதான் இந்த ஷார்ட் ஃபன்லியோட இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களோட கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். அங்கே வந்து ஓலா ஊபர் புக்கிங் மாதிரி நீங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணி, எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் என் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா, ஷார்ட் ஃபன்லி டீம் அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் கண்டென்ட்டை ஓடிடியில் நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் வந்து இதை ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து என்ன பண்ணாங்க, படம் எடுத்துட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓடிடிஸ்க்கு மெயில் அனுப்பிச்சோம், ஓடிடி ஆஃபீஸ் போய் பார்த்தோம், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் என் படத்தை எப்படா ஓடிடியில் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டே வராங்க. ஸோ இவங்களோட இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனா ஷார்ட் ஃபன்லி வந்து இந்த ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்புங்கிற ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் thousands ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ், மூவிஸ், ஆல்பம் சாங்ஸும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் மல்டிபிள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஓகே சார். இப்போது டுடே இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கண்டென்ட் இருக்குது, டேலண்ட் இருக்குது சார். பட் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்ன மாதிரியான மேஜர் கேப் இருக்குது அண்ட் நம்மளோட ஷார்ட் ஃபன்ட்லி அதை எப்படி அட்ரஸ் பண்ணுது சார்? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நான் ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், படத்தை எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் போட்டாலுமே அதுக்கு வியூஸ் ஏற்றுறதுக்கு யூ ஹேவ் டு டூ அ ப்ரமோஷன்ஸ். இல்லைனா நிறைய டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சரி அவர் சேனலில் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கார், அங்கே போய் போட்டால் அது எப்படியாவது வியூஸ் வந்துடும்னு நினச்சிட்டு எல்லா ரைட்ஸு கண்டென்ட்டையும் கொண்டு போய் அந்த சேனலில் கொடுத்துட்டு இவர் பாட்டில் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறார். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ ராங் அப்ரோச் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்கள் படம் வந்து ரைட்டான ஆடியன்ஸை கொண்டு போய் சேரும். அதுக்கான ப்ரமோஷன்ஸும் நம்ம கரெக்டாக இறங்கி பண்ணணும். இல்லைனா யூ வில் ரைஸ் யுவர் அசெட்ஸ். ஸோ கண்டென்ட் வந்து ஒரு கோல்டு மைன். அதாவது கண்டென்ட் வந்து உங்களோட ஒரு தங்கம் மாதிரி. நீங்கள் எடுத்து வச்சுக்கிற தங்கம் தான், நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற தங்கம் தான் கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டை உங்கள்கிட்ட வச்சுருக்க தான் அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நாளைக்கே நீங்கள் அதை செல் பண்ணாலும் அதுக்கான வேல்யூ தெரியும். நீங்கள் தங்கம் எனக்கு வெயிட்டாக இருக்குது, இது யாரும் வந்து பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கொடுத்து நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அசட்டே நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த பேசிக் புரிதலோட நீங்கள் கண்டென்ட் மேக்கிங்கையும் ஒரு க்ரியேட்டராக, ஒரு ஃபிலிம் மேக்கராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே சார், சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் சார். சப்போஸ் ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட ஒரு ஃபிலிம் ரெடியாக இருக்குது சார், அவங்க distribution.shortfundly அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாமா சார்? டெஃபினட்டாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, சார் நான் படத்தை ப்ராப்பராக சப்டைட்டில் போட்டேன், நான் இது வந்து மல்டிலிங்குவலாக லான்ச் பண்ண போகிறேன், லைக் மல்டிபிள் லாங்குவேஜில் டப் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் சார், இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன, நான் என்ன பண்ணிவிட்டு ஷார்ட் ஃபன்லிக்குள்ளே வரணும்னா, ஷார்ட் ஃபன்லி உங்கள் படம் எடுக்கிறதுக்கோ, படத்தோட எடிட்டுக்கோ, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயோ நம்ம வந்து உட்கார மாட்டோம். படத்தை எடுத்து முடித்த உடனே படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் சைடில் ஷார்ட் ஃபன்லி 100% ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் படத்தை எடுத்துகிட்டு வந்து distribution.shortfundly.comல சைன்அப் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சைன்அப் பண்ணி உங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும். அது என்ன கேட்கும்னா, உங்கள் கண்டென்ட் டைப் என்ன, ஷார்ட் ஃபிலிமா, வெப் சீரிஸா, மூவிஸா, டெலிஃபிலிமா, பைலட் ஃபிலிமா,
டாக்குமெண்ட்ரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அந்த படத்தோட டியூரேஷன் என்ன, இல்லை எத்தனை எபிசோடு வச்சுருக்கீங்க. இப்போ மைக்ரோ ட்ராமானா நான் இத்தனை எபிசோட் இருக்குது, இத்தனை இவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிறத கேட்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், யார் இதை சப்மிட் பண்ணுறாங்க, அவங்க பேர், ஃபோன் நம்பரு, எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்தியாவில் வந்து அவங்க கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நைஜீரியாவில் இருக்கிற யூஎஸில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்தியா ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணோன்னா ஷார்ட் ஃபன்லி தான் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பு. ஸோ அப்போ அவங்களும் அவங்க டேட்டாஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அந்த உங்கள் படத்தை வந்து நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை யூடியூப்பில் அன்லிஸ்டடாகவோ இல்லை வந்து கூகுள் ட்ரைவில் ப்ரிவ்யூ வாட்டர் மார்க் போட்டோ எல்லாருக்கும் வியூ பண்ணுற மாதிரி அக்சஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைல் லிங்க்கை மட்டும் எடுத்து நம்மக்கிட்ட சப்மிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா ஒரு ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வரும். அதில் உங்களுக்கு என்னென்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேணும், அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டை அந்த பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணி வியூவர்ஷிப் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம லிஸ்டிங் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஓடிடி அக்ரிமெண்ட்டுமே 5 இயர்ஸ்க்கு கிடைக்கும் ஃப்ரம் ஷார்ட் ஃபன்லி, நாட் ஃப்ரம் எவ்ரி இண்டிவிஜுவல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ ஷார்ட் ஃபன்லிலேருந்து கொடுத்த அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் அந்த படத்தில் லைவ் போகிறதுக்கான ஸ்டேட்டஸு, அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ், இது எல்லாமே இந்த புக்கிங் பண்ணும்போதே உங்களுக்கு ஷார்ட் ஃபன்லி காமிச்சு கொடுத்துரும் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது நீங்கள் புக் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது எங்கள் க்யூக்கு வந்துடும். கண்டென்ட் ஓகேவாக இருக்குது அப்படின்னா அஃபிஷியலாக வெரிஃபை பண்ணி அப்ரூவல் வந்து உங்களுக்கு மெயில் வரும், ரிஜெக்ட் ஆனாலும் மெயில் வரும். அதுக்கப்புறம் அந்த மெயிலில் என்ன சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கோ அதை பே பண்ணிவிட்டு ஃபர்தர் அசட்ஸ் லைக் உங்கள் கேஷ் அண்ட் க்ரோ, ட்ரெய்லரு, போஸ்டர்ஸ், இது எல்லாமே அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா படத்தை நாங்கள் வந்து லைவ் எடுத்துருவோம். அதுக்கான டேட்ஸுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் ஓவரால் ஃப்ளோ. ஓகே, வெல் செட் சார். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சார். distribution.shortfundly-ல ஃபில்ம் மேக்கர்ஸ் மட்டும்தானா, இல்லை வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ்னு அதர் டிஜிட்டல் கண்டென்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஸோ குளோபலாக நம்ம எல்லா செட் ஆஃப் கான்டென்ட் டைப்பை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், மூவிஸு, டெலிஃபிலிம், பைலட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மைக்ரோ ட்ராமா, அதாவது இந்த வெர்டிக்கல் சீரிஸ்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆல்பம் சாங்ஸு. ஸோ இந்த மாதிரி 8 டைப் ஆஃப் கான்டென்ட்டை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஓகேங்களா? ஆனால் இதில் நாட் அலோடு என்னென்னா யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். இப்போ ஒரு யூடியூபர் வந்து சும்மா நான் போய் இந்த பார்த்தீங்களா இங்கே வந்து ஒரு ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது, இதை டேஸ்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இந்த 8 டைப் ஆஃப் கான்டென்ட்டை டெஃபினட்டாக மற்ற ஓடிடிஸும் ஆன்போர்ட் பண்ணி லைவ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், சூப்பர். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது நம்ம distribution.shortfundly-யோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து நிறைய மேனுவல் ஒர்க் இருந்துச்சு. அதாவது நீங்கள் உங்கள் படத்தை கொடுங்க, நாங்கள் ஆஹாவில் போட்டு தரோன்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வாங்கிப்பாங்க. சப்டைட்டில்ஸ் வந்து தனியாக பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுங்கம்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே மேனுவலாகவும் அண்ட் டிஜிட்டைஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஷார்ட் ஃபன்லி வந்து இது எண்ட் டு எண்ட் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் படத்தை எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுங்கள், அசட்ஸை வெரிஃபை பண்ணி ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்குறோம். ஆன்லைன்லேயே வந்து உங்கள் படம் எப்போ லைவுக்கு போகுங்கிற டேட்ஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைன் அக்ரிமெண்ட், டிஜிட்டல் அக்ரிமெண்ட் தான் ஃபுல்லாக, நோ பேப்பர் ஒர்க்கு. ஃபைனலாக உங்களுக்கு அந்த கண்டென்ட்லேருந்து ஏர்ன் பண்ண வர ஏர்னிங்ஸையும் பே அவுட்டாக 3 மாதத்துக்கு ஒருக்க உங்கள் யூபிஐ ஐடியிலே போட்டு கொடுத்துட்றோம். ஸோ இங்கே எதுவுமே இங்கே மேனுவல் ஒர்க்கு கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து கூட நம்ம ஷார்ட் ஃபன்லி ரீச் அவுட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஓடிடி ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம ஊர் கண்டென்ட்டு வெளிநாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கண்டென்ட் அப்படியே ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியாவில் அப்படியே பார்ப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஓடிடிக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அங்கே இருக்கிற ஓடிடிஸும் நம்ம கூட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம். ஸோ அது கூட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம், ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற ஓடிடிஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில். அது மாதிரி அங்கே இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு தமிழ் ஃபிலிம் மேக்கர், பட் நான் இந்தியாவிலேருந்து வெளியில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் இப்போ எப்படி இந்தியா ஓடிடிஸ் அப்ரோச் பண்ணுறதுன்னா, அந்த ஃபிலிம் மேக்கர் நம்ம ஊர் ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாருன்னா ஷார்ட் ஃபன்லியில் கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற இதை வந்து ஈஸியாக அவங்க புக் பண்ணி ரிலீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 and 4 2 பக்கமே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஷூர் சார், தேங்க்யூ. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நம்ம டாப்பிக்கோட மெயின் பாயிண்ட் ரைட் ஆடியன்ஸ். ஸோ distribution.shortfundly ஒரு கண்டென்ட்டை ரைட் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி ரீச் பண்ணுறோம் சார்?
கிரேட் கொஷின். ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம என்னென்னலாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஷார்ட் ஃபன்லி என்னென்னலாம் எஃபோர்ட் போடுதுன்னா, சரி நீங்கள் வந்து அசெட்டை கொடுத்துருவீங்க, நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லா ஓடிடிலையும் லாகின் பண்ணி லைவ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு லைவ் லிங்க்கு கொடுத்துரும். ஸோ ஷார்ட் ஃபன்லியோட ஆப்ரேஷன்ஸ் டீம் இதுக்கு வேலை செய்யுது. ஓகே, அது மாதிரி ஸோ நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நம்மக்கிட்ட வந்துட்டிங்கன்னா வில் கிரியேட் அ வாட்ஸ்அப் குரூப். அது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸும் அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஷார்ட் ஃபன்லி டீம்லேருந்து ஆப்ரேஷன்ஸ் டீமில் இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடில் இருக்கட்டும், பிஸ்னஸ் சைடில் 3 பேர் வந்து அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கண்டென்ட்டோட ஓடிடி அக்ரிமெண்ட் சைன் ஆச்சா, லைவ் போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக லிங்க் கொடுத்தாங்களா, நீங்கள் ஒரு தடவையும் ஷார்ட் ஃபன்லிக்கு மெயில் அனுப்பி டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள், கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து படம் லைவ் போச்சா, அதுக்கப்புறம் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் ஷார்ட் ஃபன்லியை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற ரெஜிஸ்டர் யூசர்ஸ்க்குமே ஷார்ட் ஃபன்லி வந்து ஷார்ட் ஃபன்லி வழியாக ஷார்ட் ஃபன்லி பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம், மற்ற பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுற கண்டென்ட்டுக்கான ப்ரொமோஷன்ஸுக்கும் நாங்களே பண்ணித்தரோம். ஸோ ப்ளஸ் இப்போ ஷார்ட் ஃபன்லி வந்து இந்த கண்டென்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸில் சோஷியல் மீடியாவில் பண்ணித்தரோம், இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ரிவ்யூ பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி நாமளே ரிவ்யூ ரேட்டிங்ஸும் கொடுக்குறோம் ஒரு கண்டென்ட்டுக்கு. அந்த ரிவ்யூ ரேட்டிங்ஸ் அப்புறம் ஓடிடி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சப்மிட் பண்ணலாம். ப்ளஸ் ஷார்ட் ஃபன்லி வந்து பெஸ்ட்டு கான்டென்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கிற பெஸ்ட்டு கான்டென்ட் எடுத்து ஃபிசிக்கலாக ஸ்க்ரீனிங்கும் பண்ணி தந்து ஆடியன்ஸை புல் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ரிவ்யூவும் பண்ண வைக்கிறோம். ஸோ இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுல்ல, இந்த பெனிஃபிட்ஸ்க்கெல்லாம் ஷார்ட் ஃபன்லி ஒரு சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஃபார் எவ்ரி கான்டென்ட் ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார், நான் ஏன் சார் காசு கட்டி உங்கள்கிட்ட படத்தை ரிலீஸ் பண்ணேன்னா, இவ்வளோ விஷயங்களும் நாங்கள் உங்களுக்காக இறங்கி வேலை பார்க்குறோம், அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் தான் உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார். இப்போது நெக்ஸ்ட் கொஷின், நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் எமர்ஜிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ஷார்ட் ஃபன்லி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி தருது சார்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ஏன், ஒய், அதோட பர்பஸ் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் வந்து நீங்கள் தெளிவாக ஒரு நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கரோ இல்லை அப்கமிங் ஃபிலிம் மேக்கரோ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு படத்தோட போஸ்டர்ஸ் போட்டு இட்ஸ் ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஷார்ட் ஃபன்லி, புக் மை ஷோ, அமேசான் ப்ரைமு, சோனி எல்ஐவி, சன்னெக்ஸ்ட்னு 5 ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் போடுறீங்கன்னா, அந்த படத்தை என்னடா இந்த படம் இத்தனை ஓடிடியில் போயிட்டுருக்கா, அப்போ அது என்னன்னு பார்ப்போம் அப்படி சொல்லி ஆடியன்ஸ்க்கு ஒரு க்யூரேஷனில் உள்ளே வர ஆரம்பிப்பார். அது மாதிரி இந்த படத்தை நீங்கள் ஒரு ஓடிடியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் அந்த ஓடிடிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலையே, அப்போ அந்த படத்தை எப்படா பார்க்குறது, விட்டுரு அப்படி சொல்லிட்டு இக்னோர் பண்ணுற பீப்புளும் இருக்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் மல்டிபிள் ஓகே, நான் வந்து சேம் கண்டென்ட்டை தெலுங்கு வெர்ஷன் ஆகாலையும் தமிழ் வெர்ஷன் சன்னெக்ஸ்லேயும் நான் போடுறேன். அப்படிங்கிறப்போ இந்த சேம் கான்டென்ட் வந்து மல்டிபிள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த லாங்குவேஜ் பிடிச்சவரை அந்தந்த ஓடிடியில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அப்போவே உங்கள் படத்தை அவங்க பார்த்து முடிச்சிட போகிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, அந்தந்த ஹைப்பர் லோக்கல் ஆடியன்ஸை நான் ரீச் பண்ண முடியுது. இப்போ ஆஹா ஒரு நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் வச்சுருக்கு, சன்னெக்ஸ்ட்டை ஒரு நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் வச்சுருக்கு, ஷார்ட் ஃபன்லி ஒரு நம்பர் ஆஃப் ஓடிடி டவுன்லோட்ஸ் வச்சுருக்கு. அப்போது அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்க்கு உங்கள் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஜனநாயகன் 8000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. 8000 தேட்டரில் ஏன் ரிலீஸ் பண்ணுறோம்? காரணம் என்ன, அவ்வளோ தேட்டர்லேயும் அவ்வளோ ஷோஸ் ஓட போது, அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க காசு கொடுத்து. அதே மாதிரி நீங்கள் ஓடிடியோட டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அவ்வளோ ஓடிடிஸ்க்கும் தனித்தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், யூசர் பேஸ் இருக்கிறதுனால அவ்வளோ பேரையும் நீங்கள் ரீச் பண்ணணும்னா அவ்வளோ ஓடிடி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யா சார், வெல் செட். நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின், டிஸ்ட்ரிபியூஷன் ஷார்ட் ஃபன்லி யூஸ் பண்ண கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த மோஸ்ட் என்கரேஜிங் ஃபீட்பேக் ஆர் மெமரபிள் ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு சார்? எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, சார் எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது, நாங்கள் வந்து தெலுங்குலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற நீடு இல்லாமல் நீங்கள் எல்லாமே மெயிலில், டேஷ்போர்டில் நீங்கள் கொடுக்குற சிஸ்டம் அண்ட் ப்ராசஸில் எங்களுக்கு ஈஸியாக புரியுது, அதை வச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் படத்தை எடுத்துகிட்டு வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு நம்ம ஒரு தம்ஸ் அப் வாங்கியிருக்கோம். ஸோ இதுவே வந்து ஒரு குட் சைன், ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறேன் நான். சூப்பர் சார். ஓகே சார், நம்மளோட லாஸ்ட் கொஷின் என்னென்னா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் ஓடிடி அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சரி, டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து காட், இது நான் சொல்லலை, ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் சொல்லியிருக்காரு.
அது யாருன்னு நீங்களே இந்த டேக்லைனை போட்டிங்கனாலே அதை சொன்ன பிஸ்னஸ்மேனோட நேம் வந்துடும். ஷூர் சார். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த காட். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. எனி ப்ராடக்ட், எனி கான்டென்ட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண தான் அது வந்து உங்கள் செல்ஃப்லேருந்து நீங்கள் படத்தை எடுத்து வச்சு உங்கள் வீட்டு செல்ஃபில் வைக்காமல் உலகம் ஃபுல்லாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் அதுலேருந்து உங்களுக்கு காசும் வர ஆரம்பிக்கும், அதுலேருந்து வியூவர்ஸும் வர ஆரம்பிப்பாங்க, உங்கள் ப்ரொஃபைல் வெளியில் போகும். ஓ, இந்த படத்தை எடுத்தவர் இவர் தானா அப்படிங்கிறது வெளியில் தெரியும். எப்போனா நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது தான். ஸோ படத்தை எடுக்கிறதுக்கும் மேக்கிங்க்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தூரம் மெனக்கிடுறீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, பட்ஜெட் அலோகேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம யாரை கனெக்ட் பண்ணலாம், படம் முடிஞ்சால் யாரை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதை சக்ஸஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஃப்ரம் டே 1. ஓகே சார், வெல் செட். இவ்வளோ நேரம் இப்போ எங்களுக்கு இருந்த ஷார்ட் ஃப்ரெண்ட்லி பற்றின எல்லா டவுட்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அண்ட் வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானோ நம்ம டீமோ வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் மறக்காதீங்க, ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 எடுத்தால் 1 ஃப்ரீ. 1 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா இன்னொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். தேங்க்யூ.